ஹாய் அமோரசன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ வருது, நாங்கள் என்னத்துக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இது சொல்கிறதுக்கான காரணமும் ஒரு பிரதர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மந்த்லிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எங்கள் ஃபேமிலியில் வந்து இவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லேயே வந்துச்சு. சரி, கமெண்ட்லேயே நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு வீடியோவாக உங்ககிட்ட சொல்லலாம், ஏன்னா நாங்கள் அதிகமாக செலவு பண்ணுறோமா இல்லை உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் சொல்லிடுங்க உங்களோட மந்த்லி பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு. ஸோ எங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து ஓகேவா, இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. ஓகே, எனக்கு வந்து இவர் வந்து மற்ற கடன் செலவு, மற்றபடி வட்டி கட்டுறது, மற்ற செலவெல்லாம் இவர் பார்த்துக்குவார். என்னைட்டு இழுத்துட்டு வர மாட்டேன், நான் அதை கேட்டுக்கவும் மாட்டேன். என்கிட்ட வந்து இவர் கையில் வந்து 20,000 கொடுப்பாரு. 20,000 வச்சு தான் நான் வந்து வீடு அப்புறம் என்னோடய செலவுகள் எல்லாத்தையுமே இந்த 20,000 வச்சு தான் ரெடி பண்ணணும். ஓகே, என்ன நான் அந்த 20,000 செலவு பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீட்டுடைய ரெண்ட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறதுக்காக. அதான் உள்ளார உட்காந்து எழுதிட்டு. ஏன்னா சில விஷயங்கள் மறந்துட்டேன், என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து வீட்டுடைய வாடகை நான் இருக்கிற வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000 வாடகை கொடுப்பேன். ப்ளஸ் வந்து மோட்ரு லைனுக்கு வந்து ஒரு 120 ரூபா கொடுப்பேன். போர் மோட்ரு மோட்ருக்கு. அப்புறம் ப்ளஸ் எங்களுடைய கரண்ட் பில்லு, அப்புறம் கேபிள் அமௌண்ட் கொடுப்போம். ஆனால் நாங்கள் கேபிள் இந்த வீட்டுக்கு வந்து இப்போ 1 இயர் ஆச்சு. நாங்கள் வந்து ஒரே 1 மாதம் மட்டும் தான் கேபிள் கனெக்ஷன் கொடுத்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு சரியாக கேபிளும் கிடைக்கல, ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற போது போட்டு ஒரு 15 நாள் 10 நாள் வருது. எங்களுக்கு வந்து அது ரொம்ப அத்தியாவசியமாக தெரிஞ்சிச்சு, இது வேண்டாம், நம்ம கட் பண்ணிடலாம். மொபைல் இருக்குது, மொபைல்லையே டிவியில் கனெக்ட் பண்ணோம்னா குழந்தைங்க ஏதாவது நிக் டிவி இந்த மாதிரி பார்க்குங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டு விட்ருவேன். அதனால கேபிள் கட்டு, அப்போ வீட்டு வாடகை ப்ளஸ் கரண்ட் பில்லு மோட்ரு லைன் 3க்கு மட்டும் காசு கொடுப்பேன். அது டோட்டலாக வந்து கடைசி டோட்டல் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் வந்து குழந்தைங்க 2 பேருக்கு வேன் ஃபீஸ் கொடுப்பேன். வேன் ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 1,500 ரூபா. அப்போ 2 பேருக்கு சேர்த்து 3 ரூபா வரும், 3000 வரும். ஸோ ஒரு 500 ரூபா கம்மி பண்ணிட்டு தான் அந்த நட்டை கொடுப்பேன். ஏன்னா 2 குழந்தைங்க போகிறனாடி கம்மி பண்ணிட்டு கொடுப்பேன். அவங்களுக்கும் 2,500 ரூபா கொடுப்பேன். அப்புறம் அரிசி மூட்டை வந்து ஒரு 2,000 வரும். 2,000 வந்து மாதம் நாங்கள் தூக்க மாட்டோம். அரிசி மூட்டை வந்து ஒரு 1.5 மாதம் இல்லையா 2 மாதத்துக்கு கூட எங்களுக்கு வரும் அரிசிக்கு. அப்புறம் தேர்டு வந்து கேஸ் வந்து 2 வச்சுருக்கோம் நாங்கள். ஒன்று வந்து பெரிய சிலிண்டர் வச்சுருக்கோம் 12 பெரிய சிலிண்டர், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர். செகண்ட் 12 இல்லை 16 கிலோ நினைக்கிறேன். 16 வந்து கடைக்கு போகிறதா இருக்கும், 14 நினைக்கிறேன், சரியா தெரியல. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டர் ஒன்று வச்சுருக்கோம். அதை விட சின்னது வந்து ஒரு சின்ன கேஸ் வந்து ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அது வந்து 10 கிலோ. ஆனால் எங்களுக்கு பெருசு கேட்டோம், அடிஷ்னல் இல்லை, பக்கத்தில் வாங்கி யூஸ் பண்ணோம், அடிஷ்னல் கிடைக்கல. அதனால் நாங்கள் புக் பண்ணையில் எங்களுக்கு வந்து 10 கிலோ தான் வந்துச்சு. ஏன்னா இந்த சிலிண்டர் இப்போ நம்மளுக்கு 20 நாள் வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு 10 நாள் தான் வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சிலிண்டர் வந்து 1,100 ரூபா வருதுன்னா இது வந்து 600 ரூபா வரும். பாதிக்கு விலை தான் வரும். ஓகே, அது மாதிரி மாதம் ஒரு சிலிண்டர் தூக்குவோம். இப்போ ஒரு மாதத்துக்கு 1,100 ரூபாய்க்கு தூக்கணும்னா அடுத்த மாதத்துக்கு 600 ரூபாய்க்கு தூக்குவோம். இதை வச்சு எங்களுக்கு வந்து ஓகே போய்கிட்டு இருக்கு. தேர்டு வந்து வெஜிடபிள், காய்கறிக்கு வந்து வாரத்துக்கு 500 ரூபா செலவு பண்ணி நாங்கள் வந்து 4 வாரத்துக்கு 2,000 வரும். அதே மாதிரி தான் நான்வெஜ் வந்து 500 ரூபான்னு செலவு பண்ணி 2,000 வரும். ஆனால் 2,000 நான்வெஜ்ஜுக்கு, காய்கறிக்கு வந்து 2,000 ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆயிரும். நான்வெஜ்ஜுக்கு வந்து 2,000 வராது. 2,000 வராதுக்கு மிச்ச காசு இருக்கும்ல, அந்த நான்வெஜ்ஜுக்கு எடுத்து வைக்கிற மிச்ச காசு கடையில் என்றைக்காவது ஒரு நாள் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வருவார். ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏதாவது என்ன மோஸ்ட்லி கடையில் என்ன சாப்பிடுவோம்னா கிரில்லு, பரோட்டா, வேறு பிரியாணி ஏதாவது கடையில் சாப்பிடுவோம். அதுக்கு கொஞ்சம் அந்த மிச்ச காசை வந்து அந்த இதுக்கு வந்து செலவு பண்ணிக்கிறோம், ஹோட்டல் செலவுக்கு. அப்புறம் வந்து இது என்ன ஒன்று போட்டிருக்க, அது சொல்கிறேன். சூப்பர் மார்க்கெட் போனேன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு 2,000 செலவு பண்ணும். 2,000 ஒட்டுக்கா வாங்க மாட்டேன். சில ஐட்டம் வந்து பக்கத்தில் இல்லாத ஐட்டம் அங்கே இருக்கும், அதனால் அங்கே மட்டும் ஒரு 2,000 செலவாகும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடை, நம்ம அண்ணாச்சி கடையில் வந்து ஒரு 3,000 செலவு பண்ணுவேன். ஏன்னா பால் பாக்கெட்டு, டீ தூள், மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொடி எல்லாமே இங்கேயே வாங்கிக்கிடுவேன். அப்போ அதுக்கு ஒரு 3,000 வரும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய கால்குலேட் படி 20,000 இந்த பட்ஜெட் வந்து டோட்டல் பண்ணி பார்த்தியா? ஃபஸ்ட்டு பார்த்துட்டேன். 20,000 இது முடிச்சிட்டேன். 20,000 முடிச்சது போக இனி எக்ஸஸாக செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ். ஏன்னா அரிசி மூடை வந்து 1 மாதம் தூக்கும், 1 மாதம் தூக்க மாட்டோமா. அப்போ அந்த அமௌண்ட்டு கையில் இருக்கும்ல, அதை வச்சு அரிசி மூடை அதை வச்சு மொபைல் ரீசார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிம்மு யூஸ் பண்ணுறேன். அந்த சிம்முக்கு வந்து எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா அது ஒரே ஒரு சிம் தான் என்கிட்ட இருக்குது.
எப்படின்னா ஒரு 600 வரும், அவ்வளோதானுங்க கட்டுவீங்க. அவ்வளோதான், ஒரு 500 சில்லற 600. ஏன்னா இப்போ ரீசார்ஜ் ஏற்றிட்டாங்களே. நான் அது எதுக்காக நான் அப்படியும் போட்டு பழகினேன் பார்த்தீங்கன்னா, அந்த அரிசி வாங்குற காசு மிச்சம் இருக்குமா கையில், அப்போல்லாம் நம்ம கையில் வந்து வச்சுட்டு நம்ம செலவு தான் ஆகுங்கிட்டு மொபைலுக்கு போட்டுருவேன். அப்போ இவர் வந்து இவர்கிட்ட இருக்கிற சிம்மில் வந்து 2 சிம் வச்சுருக்காரு. மாதம் மாதம் ஒரு சிம் மாற்றி மாற்றி ரீசார்ஜ் பண்ணுவார். அப்படியே இப்படி போய்கிட்டு இருக்கு. வேறு என்னங்க, அதான் நானுமே வந்து 3 மாதம் 6 மாதம் அப்படி ரீசார்ஜ் பண்ணலாம். ஆனால் 2 சிம்மே வச்சுருக்கேன். 2 சிம்மே முக்கியமான சிம் அப்படிங்கிறனால ஸோ மாற்றி மாற்றி ரீசார்ஜ் பண்ணிக்குவேன். அதனால் மந்த்லி மட்டும் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த 20,000 முடியாது. இன்னி இவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1000 2000 வாங்கிடுவேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு எடுத்துப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பேன். ஒரு மாதம் வந்து 20,000 வரும், ஒரு மாதம் வந்து 20,000 ஜாஸ்தி வரும். ஆனால் அந்த மாதம் வந்து அரிசியும் கேஸும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வரும். இல்லை கேஸ் மாதத்துக்கு அரிசி காசு தான் நம்மளுக்கு பல்க்கு 2000. கரண்ட் பில் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. கரண்ட் பில் வந்து சொல்வேன், இன்னுமே கால்குலேட் வரும். போன மாதம் முந்தின மாதத்துக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 200 250 தான் கட்டியிருக்கேன். 180 250 அவ்வளோதான் கட்டியிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுலேருந்து துணியை வந்து ஈரத்தோட தூக்கிட்டு மேலே கொண்டு போனாடி அடிக்கடி ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். அதுக்காகவே எனக்கு கரண்ட் பில் எச்சு ஆகுது. மற்றபடி மாவு ஆட்டுறேன், மாவு அதுக்காகவும் எச்சாக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அயன் பாக்ஸு வேறு எந்த திங்ஸுமே யூஸ் பண்ணுறதுல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்ஸி இது மட்டும் தான் எங்கள் வீட்டில் வருது. மற்றபடி ஃபேனு, கூலரு அதெல்லாம் இதில் ஓடுது, தண்ணியில் ஓடுது. இல்லை அதெல்லாம் இருக்கிற வேண்டியது. எக்ஸஸாக வேறு எதுவும் யூஸ் பண்ணலாம். போது இண்டக்ஷன் அது இதுன்னு வச்சுருப்பாங்கள்ல, ஓவன் அதான் வாங்கி தர மாட்டேங்கிறியா? ஓவன்னா நானும் சரி பப்ஸு செஞ்சு பேக்கரி ஏதாவது ரெடி பண்ணலாம், நம்மளும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கும் என்ன பிஸ்னஸ்? இந்த கேக் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, கேக் செய்தி, பாலிமர் செய்தி எல்லாம் சொல்லு. ப்ரௌனி அதெல்லாம் செய்ய தெரியுமா? செஞ்சு பழகணும். எதுவுமே செய்ய தெரியாது. என்னைய மட்டன் தட்டியே உட்கார வச்சுருங்க. ஓகே, அப்போல்லாம் வந்து இவர்கிட்ட வாங்குறது 2 வாரத்துக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து விடுவேன். 2 வாரத்துக்கு வந்து இந்த சிப்ஸ் ஐட்டம், பேக்கரி ஐட்டம், சிப்ஸு, முறுக்கு, மிக்சரு அந்த மாதிரி ஐட்டம் ஒரு 2 வாரத்துக்கு கொடுத்துருவேன். ஏன்னா இதில் ஒரே வாரத்து நான் வெறும் ஃப்ரூட்ஸாக கொடுத்துட்டோம்னா சண்டைக்கு வருதுங்க. அப்புறம் சம் நட்ஸ் ஏதாவது வாங்கிக்கிடுவேன், ஏதாவது பாதாம் முந்திரி ஏதாவது வாங்கிக்கிடுவேன். இதுதான் என்னுடைய பட்ஜெட். மொத்தம் வந்து 22,000 சம்திங் செலவாகும். 21. ஏன்னா நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை, நம்மளுக்கு வந்து நினைப்போம் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி எடுத்து வைப்போம். நம்ம நேரம்னு பார்த்து கரெக்டாக வச்சுருப்போம் காசு, அன்னைக்கு நேராக முடியாமல் வந்துடும். அதுலேருந்து ஒரு 500 எடுக்க முடியும். ஹாஸ்பிட்டலும் போனாலே எப்படி 1000 ரூபா இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே முடியாது. போயிட்டு வரோம், போய் டாக்டர் ஃபீஸ் மட்டும் தானே கொடுத்துட்டு வருவோம் பார்த்தா டாக்டர் ஃபீஸே இப்போ 200 250 ரூபாய்க்கு டாக்டர் ஃபீஸே ஏறிடுச்சு. நானும் போகையில் கோயம்புத்தூருக்கு போகையில் 80 ரூபா தான் டாக்டர் ஃபீஸ் இருந்துச்சு. இப்போவே அதே டாக்டரில் போனாலே 200 ஆயிடுது. அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அலவன்சஸ் அது இருக்குது. அதெல்லாம் இது சேர்த்துக்கிற மாட்டேன், தனி இது இவ்வளோ செலவு. நான் இப்போ என்கிட்ட கொடுக்குற 20,000 நான் வந்து வேன் ஃபீஸு, வாடகை அதுக்கே ஒரு 10 ரூபா போயிடும். மிச்சம் இருக்கிற 10 ரூபா வச்சு மற்ற செலவெல்லாம் பார்ப்பேன். பட் இவர் வந்து 10 காசு சொல்ல மாட்டார். ஒரு நேற்று எனக்கு உடம்பு செலவு மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட என்கிட்ட காசு வாங்கிட்டு போகிறாரு. ஏங்க ஒரு 50 ரூபா வராத ஒரு செட் மாத்திரை நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட போமே காசுக்கு, என்கிட்ட எந்த காசுடி இருக்குது அப்படி அப்போல்லாம் கூட என்கிட்ட பிடிக்கிட்டு தான் போகிறாரு. எக்ஸஸாக வந்து எதுவுமே செலவு பண்ண மாட்டார். அதே இவருக்கு இந்த வெளியே ஏதாவது வண்டி கடை போகும், ஈவினிங் வருவாரா, டயர்டாக இருக்கும், அப்படி ஏதாவது செஞ்சு கேட்பார், நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். குழந்தைய வேலை பார்த்துட்டு இருப்பேன்னா வண்டி ஒன்று போகும். என்ன வண்டிங்க? காரப்பொரி ப்ளஸ் சோளம், மரவள்ளிக்கிழங்கு, ஏதாவது பயிர். என்ன 20 ரூபா அவ்வளோதான். 20 ரூபாயா? அன்றைக்கி நான் சொஞ்சனா கிட்ட 40 ரூபா கொடுத்துட்டு ஒரு சோளத்துக்கு ரேட்டு சம்டைம் ரேட் ஏறும்ல, அது தவறு. அப்புறம் ஏதாவது காளான், மற்ற நொறுக்கு திணி இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக நடந்துக்கிறது. இதுதான் என்னுடைய மந்த்லி செலவு. 20,000க்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். ஓகே, இதுதான் வந்து எங்கள் ஃபேமிலி பட்ஜெட் மனுத்தாக்கள். யார் யார் வீட்டில் இருக்கணும்னு முக்கியமாக சொல்லிக்கிறேன். நான் இவர் 2 குழந்தைங்க. முன்னாடி கூட என் குழந்தை இருந்தாப்புல கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக தான், பெரிய 3 பேர் பெரிய ஆள், 2 குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் 2 பேர் தான் ப்ளஸ் குழந்தை. இவ்வளோ தான், இப்படி தான் போய்கிட்டு இருக்கு எங்கள் மந்த்லி செலவு. பட்டு
எப்படினாங்கன்னா முன்னாடி வந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்து 1 இயர் கணக்கு இந்த கணக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வேறு ஏரியாவில் இருக்கையில் அங்கே வந்து இப்படி மந்த்லி பட்ஜெட் நாங்கள் போடவே மாட்டோம். வீட்டு வாடகை கொடுத்துருவார், வேன் ஃபீஸ் கொடுத்துருவார், அது இவரே கொடுத்துருவார். அது போக என் கையில் அமௌண்ட்டு கொடுக்க மாட்டார். எல்லாமே நம்ம அட்டை கணக்கு. பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து எங்களுடைய முன்னாள் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். மளிகை கடையில் இருந்து அட்டை போட்டிருப்போம். அது வந்து அந்த அட்டையில் வாங்கிக்கிட்டே வருவோம். அது வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு 2000 சேலரி வந்தோடனே வீக்கெண்டில் வந்து நான் அதை போய் கொடுத்துருவேன். அது அந்த 2000 கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அதுலேயே வாங்கிக்கிடுவோம், காய்கறி எங்கேயே வாங்கிக்கிடுவோம், ஸ்நாக்ஸு பால் எல்லா ஐட்டமுமே அதே கடையில் வாங்குவோம். எங்களுக்கு வந்து வாரத்துக்கு வந்து கரெக்டாக 2000 வந்துடும். அப்போ 2000 கணக்கு பண்ணி பார்த்தாலும் 2 4 6 8 8000 வந்துடும். இது வந்து அந்த மளிகை கடையில் வாங்குற திங்ஸ் மட்டும்தான். பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம சிக்கன் எடுக்கிறது, மட்டன் எடுக்கிறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, அப்புறம் அந்த மாதிரி செலவுலாம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடும். அப்படி போயிட்டே இருந்துச்சு. வாரம் கொடுத்து பார்த்தேன். எனக்கு என்னுடைய சக்தியை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அட்டையா இருக்கும், சரக்கு மூட்டை அட்டையை நீட்டுறது, பில்லு போடுறது, சரக்கு நீட்டுறது, பில்லு போடுறது, இதே மாதிரி இருந்துச்சு. இந்த அட்டை கணக்கே வேணாம், உனக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டு, எவ்வளோன்னு சொல்லி ஒரு நாள் கால்குலேட் பண்ணேன். கூட்டி பக்கத்தில் வச்சு உனக்கு எதுன்னு செலவு வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணேன். மொத்தமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் போட்டு பண்ணி பார்த்தேன். கரெக்டாக வந்துச்சு. இதான் உன் அமௌண்ட்டு, இதை வச்சுக்கோ, இனிமேல் வந்து எதுக்குமே இல்லை காசு கேட்காது அப்படின்னு சொல்லி முடிச்சு. ஆனால் இப்போ இந்த 20,000 எனக்கு காசு வந்து எப்படி ஒரு 1000 1500 நான் மிச்சம் ஆயிரும் நான் எடுத்து வச்சிருவேன். எப்படின்னா ஒரு 500 சம் வந்து ஒரு 500 ஆகும், ஒரு 1000 ஆகும். என்கிட்ட ஒரு 1500 வரைக்கும் நான் இதில் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன். அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் நான் ஆர்டர் பண்ணிக்கிடுவேன். குழந்தைங்களுக்கு பேக்கு கேட்டுச்சுங்க, பேக்கு, அப்புறம் பேக்கு, ஏன்னா மழை டயத்தில் பேக் கேட்டுச்சுங்க, அதுக்கு ஒரு பேக் போல் ஆர்டர் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் முக்கியமாக வேறு என்ன ஆர்டர் பண்ணுவேன், சில ட்ரெஸ்ஸு எனக்கு ஏதாவது வேணும். சட்டையே ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஒன்று ஒரு ஆர்டர் பண்ணேன். அதனால அது வந்து வீடியோவில் நான் இன்னும் போடவே இல்லை. அந்த ப்ளவுஸ் அது என்ன முக்கியமான சாரீ, என்னுடைய வந்து லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு சாரின்னு கூட சொல்லலாம். அது ஒரு முக்கியமான சாரீ. அந்த சாரீக்கு ப்ளவுஸே கிடைக்கல. அதோட சரி நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. மொபைலில் பார்த்தேன், ஓகே சூட்டாக இருந்துச்சுன்னு ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அந்த மாதிரி என்னோட இருக்கிற மிச்ச காசை வச்சு அப்புறம் ஏதாவது காஸ்மெட்டிக் ஏதாவது வாங்கிக்கிடுவேன் ஆன்லைனில். இப்படி தான். இந்த ஐப்ரோ என்ன த்ரெட்டிங் வந்து நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் த்ரெட்டிங்கே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சீக்கிரத்தில் முடி வளராது. இப்போவே நான் பண்ணி பொங்கல் அப்போ பண்ணுது. இது பிப்ரவரி மாதம் வந்துருச்சு. மாதம் இவங்க த்ரெட்டிங் ஜனவரி பாதியில் தாண்டி வந்துச்சு. சரி இப்போ பிப்ரவரி ஆரம்பிக்க தாண்டி செஞ்சிருக்கு. 15 நாள் தாண்டி ஆச்சு. சரி 2 மாதம் அப்பட்டமா போய் சொல்றீங்க. மாசம்னா பார்லருக்கு செலவு பண்ண முடியும். மிஞ்சி போனால் த்ரெட்டிங்க்கு ஒரு 50 ரூபா மட்டும் தான் செலவு பண்ணுவேன். இப்படிதான் வந்து எங்களுடைய மந்த்லி பட்ஜெட் செலவு போய்கிட்டு இருக்கு. ஃபேமிலியை நான் இப்படி தான் ரன் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதான். அதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை. பெருமையை சொல்லுங்க. பெருமையாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட் இருக்குல்ல, இந்த 20,000 அப்படிங்கிற பட்ஜெட்டை தாண்டி இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம், ஒரு வாரம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 20,000 பட்ஜெட்டில் தொடவே மாட்டா. அதை அப்படியே வச்சு தான் மற்ற பொருள்லாம் மிச்சம் பண்ணி வாங்கிக்கிறது. அந்த ஒரு வாரத்தில் வந்து நான் தான் செலவு பண்ணுவேன். இல்லை, நான் போன டைம் ஒரு 3000க்கு மேலே எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா போன டைம் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போனோம், அப்புறம் பிள்ளைங்களை ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவில் இருந்தோம். அப்போ கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சு. நான் எடுத்து வீட்டுக்கு வந்து ஒரு அடுப்பு வந்து கொஞ்சம் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, அடைச்சிக்கிறது. சிம்மில் வச்சோம்னா அடுப்பு எரியுதில்ல, பெரிய பர்னரில் வச்சாதான் எரியுது, அதாவது ஆனில் வச்சாதான் எரியுது. நான் அவர்கிட்ட சொல்லி பார்த்தேன் சர்வீஸ். இந்த அடுப்பு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ண அப்போ வாங்கின அடுப்பு. கல்யாணம் பண்ண அன்னைக்கு இல்ல, தனி விறகடுப்புல தான் சமைச்சேன். சஞ்சனா பிறந்தப்போ வாங்கின அடுப்பு இந்த அடுப்பு. அப்பெல்லாம் அதுல இருந்து இன்னும் இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வயசு ஆச்சு. 9 வருஷமா இருக்கு. முதல்ல அந்த அடுப்பு வந்து மாத்தி கொடுக்கணும். சரி, அந்த வீட்டுக்கு புது வீட்டுக்கு போறோம்ல, அப்போ வந்து ஒரு அடுப்பு மாத்திக்கலாமேன்னு பாக்குறேன். அந்த வீட்டுக்கு வாங்குற அடுப்பு வேற, இந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற அடுப்பு. அந்த அடுப்பு தூக்கிட்டு வர முடியாது. நாங்கள் ஊர்ல இருந்து அந்த அடுப்பை தூக்கிட்டு வந்தோம் கோயம்புத்தூருக்கு வரையில. அப்புறம் இன்னொன்று வந்து மிக்சி வேற இல்லை. மிக்சி ஜார் எல்லாம் டப்புன்னு உடஞ்சி போச்சு, ஒழுங்காவே இறக்கிது. சரி, இந்த அமௌண்ட்ல வந்து எப்படி ஒரு 3000 எடுத்து வச்சு நான் வாங்கலான்னு யோசிச்சேன். பட் முடியலை. அப்படி எப்படின்னு உருவி செலவாயிருச்சு. ஒரு கடைக்குன்னு போனோம்னா 500 ரூபாய் கொண்டு போனோம்னா 500 ரூபாய் முடிஞ்சு ரிட்டர்ன் வர மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி பார்க்கலாம், எப்படியாவது நான் என்னுடைய பட்ஜெட் செலவில் மிச்சம் பண்ணி கண்டிப்பாக வாங்குவேன். என்னது? ஒரு அடுப்பாவது மிக்சியாவது. பட்ஜெட் செலவில் மிச்சம் பண்ணி வாங்க மாட்டா. ஏதாவது ஒரு கணக்கை வந்து என் தலையில் கட்டிட்டு அதை எடுத்து வாங்குவேன். ஓகே, இதுதான் வந்து எங்களுடைய பட்ஜெட் மனு தாக்கல். ஓகேவாமா? அவ்வளோதானே? வேற எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? இல்லை வேற பேசலாம். பட் இந்த வீடியோ வந்து அதுங்கிறதுக்காக முடிச்சுக்கலாம். அப்புறம் வீட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எப்படி இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவா. ஸோ நம்மளால் தாங்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, டாடா, பை.